I am Sucharithan, Faculty for Science. So today I am going to give you a basic introduction to physics. அப்போ இயற்பியல் அப்படின்ற பாடத்துல I am going to give you two important things. First one, approach for physics. அதாவது physics எப்படி approach பண்ணணும், எப்படி படிக்க ஆரம்பிக்கணும்ன்றது. Second one, I am going to also show you a sample. ஒரு சின்ன chapter அல்லது ஒரு சின்ன topic எடுத்து we are going to see how you should approach or how you should learn the particular topic. So first let's talk about approach. பொதுவா TNPSC படிக்கும்போது இருக்கிறதுலே அவர்ஷன், அதாவது தயக்கப்படக்கூடிய அதிகமா படிக்காத ஒரு டாபிக் எதுனா வித்வுட் எனி டவுட் இட்ஸ் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி யுனானிமஸ்லி பீப்புள் ட்ரை டு கீப் இட் டுவார்ட்ஸ் த எண்ட். அப்புறம் பார்த்துக்கலாம், 3 கொஸ்டின் தானே வருது, 4 கொஸ்டின் தானே வருது அப்படின்னு விட்டுட்டு போவாங்க. இப்போ இதுல ஒரு ஜென்ரல் அப்ரோச் போட்டு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல 3, கெமிஸ்ட்ரியில 3, பாட்னில 3, ஜுவாலஜில 3 கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா யூ வில் பி லீவிங் அவுட் ஆர் அட்லீஸ்ட் யூ வில் பி ஃபேசிங் அட்லீஸ்ட் 12 கொஸ்டின்ஸ் இன் அன்பிரிப்பேர்ட் மேனர். சரியா படிக்காம ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல ஒரு 12 கொஸ்டின் அப்ரோச் பண்றதுன்றது இட்ஸ் அ silly mistake. In fact, science விட்டுட்டு போறதுன்றது இட்ஸ் ஒன் blunder that all the or majority of the aspirants do. TNPSC கிளியர் பண்ணவங்கள்ட்ட ஜென்ரலா கேட்டு பாத்தீங்கன்னா no one would have skipped science. ஒரு சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது இம்பாசிபிள். சரி, ஓகே, பிசிக்ஸ் படிக்க கஷ்டமா இருக்கே சார் அப்படின்னா, ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் த பிசிக்ஸ். இன் ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சு படிச்சா பிசிக்ஸ் ரொம்ப ஈஸியா படிக்கலாம். சப்போஸ் புரியாம இஃப் யூ ட்ரை டு மக் ஆர் இஃப் யூ ட்ரை டு ஜஸ்ட் கிராஸ்ப் எவ்ரிதிங் பை லுக்கிங் அட் இட், என்னன்னு புரியாம மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு படிச்சு போனாலும் யூ won't be able to answer it. சரி, டிஎன்பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு இஃப் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஷுட் டூ, ஐ வுட் டெல் யூ 4 important approaches. 4 முக்கியமான விதிமுறைகள். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் அனலைஸ் யோர் சிலபஸ். அதாவது பாடத்திட்டத்தை பகுப்பாய்வு செய்யவும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைமரி மிஸ்டேக் விச் த ஆஸ்பிரன்ஸ் வில் டூ. என்னன்னா, படிக்கணும்னா ரேண்டமா புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்களே தவிர பொதுவா ஒரு சிலபஸ்ல என்ன இருக்குன்றத பார்க்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ், ஜெனரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ்க்குன்னு ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்துருப்பாங்க. தீஸ் ஆர் த டாபிக்ஸ் ஃப்ரம் வேர் த கொஸ்டின்ஸ் வில் பி கமிங். இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஐ புட் இட் இன் ஜூம்ட் மேனர் ஃபார் யூ. அப்போ இந்த இடத்துல எந்தெந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈவன் சங்கர் சார் யூஸ் டு டெல் ஒன் திங் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம், more than knowing what to learn, you should know what not to learn அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதை படிக்கணும்னு தெரியறதை விட எதை படிக்க தேவையில்லை அல்லது எதை படிக்கிறத குறைச்சிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சாதான் that's a very first step in passing your competitive examination. சரிங்களா? இப்போ பிசிக்ஸ்க்கு இவ்வளோ டாபிக் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டென்சிவா. இது எப்படி சார் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் ப்ளீஸ் ஒர்க் அவுட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். அதாவது பழைய வினாத்தாள்களை தெளிவாக பார்க்கும். நடந்து முடிஞ்ச எக்ஸாம் தானே, அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, see when you go to the TNPSC website, அதெல்லாம் ஆன்சர் கீ அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ஆன்சர் கீ செக்ஷன்ல போனீங்கன்னா ஒரு வருஷத்துல நடந்த எல்லா எக்ஸாமோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அண்ட் கன்ஃபார்ம்ட் ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக we will take, let's say TNPSC is conducting approximately 30 exams in a year. நமக்கு தெரிஞ்ச குரூப் 1, குரூப் 2 தாண்டி லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஜினியரிங் சர்வீசஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட் வச்சு தான் தே ஆர் ரெக்ரூட்டிங். அப்போ ஒரு 30 எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுல நீங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு படிக்கக்கூடிய அதே ஜிஎஸ் சிலபஸ்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஆச்சு வரும் ஒவ்வொரு டெஸ்ட்ல இருந்தும் அல்லது ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல இருந்தும். இப்போ ஓவராலா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அட்லீஸ்ட் 1500 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ். ஒரு வருஷத்துல டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ்ல இருந்து மினிமம் ஒரு 1500 கொஸ்டின்ஸ் ஆச்சு எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அப்போ இந்த 1500 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ட்ரெஷர் ஃபார் யூ. ஏன் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ டு டூ 2 things. அதாவது பழைய கொஸ்டின்ஸ் பாக்குறது 2 வகையில ஹெல்ப் பண்ணும். First one, old questions பார்க்கும்போது first one, you get to know the trend. எந்த மாதிரியான questions கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லைட் லெசன் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா அதில் எந்த மாதிரியான கேள்விகள் வரலாம், எலக்ட்ரிசிட்டின்னு எடுக்கிறீங்கன்னா எந்த மாதிரியான கேள்விகள் வரலாம், எந்த லெசன்ல இருந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது, எந்த லெசன்ல இருந்து வேறு அனாலிட்டிக்கலா கொஸ்டின் கேட்குறாங்கன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா you have to go through the old question papers. Second important thing is sometimes the questions may be ரிப்பீட்டட்னா அப்படியே ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. எடுத்த ஒரு கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின்ஸை கொஞ்சம் ட்வீக் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் சர்வீஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அது மேபி குரூப் 2ல வேற ஒரு ஃபார்ம்ல ரிஃப்ளெக்ட் ஆகி வரலாம். பிகாஸ் அல்டிமேட்லி தேர் கோயிங் டு டேக் இட் பேஸ்ட் ஆன் சமச்சீர் கல்வி புக். இப்போ அந்த புக்ல இருந்து எடுக்கும்போது ஒரு டாபிக்ல இருந்தே வேற மாதிரியான கொஸ்டின்ஸ் 2 எக்ஸாம்ஸ்ல வரலாம். அப்போ நீங்க பழைய கொஸ்டின்ஸை படிக்கும்போது யூ ஆர் கவரிங் 2 things. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் when you revise it, you are understanding what is the trend. எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்கன்னு தெரியுது. ரெண்டாவது, you are automatically getting to know certain questions that are repeated. அது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? So coming to the third point, revise as much as you can. This is very important. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் வைக்கலாம்.
மாசத்துல அட்லீஸ்ட் 20 to 25 கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ டே லாங் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர்லாம் படிச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது நிறைய படிக்கிற மாதிரி தோணும். பட் நீங்க எக்ஸாம்ல போய் எழுதும்போது அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, இதை நான் படிச்சேன் ஆனா எனக்கு ஆன்சர் எதுன்னு தெரியல, இங்க நிக்குது பட் என்னால அதை சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு வருவோம். விட்டுட்டு வந்து ஆன்சர் கீயை செக் பண்ணும்போது ரிக்ரெட் பண்ணுவோம். இதை நம்ம பேசணும், இதை நம்ம படிச்சோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணோம், ஆனா ரிவைஸ் பண்ணாம போனனால இந்த கொஸ்டின்ஸை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. These 20 to 25 questions will decide if you are into the race or if you are out of the race. அப்போ இந்த கொஸ்டின்ஸை விடாம இருக்கணும்னு என்ன பண்ணணும்? You have to revise. Revision is the best key. I mean, the fourth important thing, pay more attention to application based questions. அதாவது ஏட்டு சுரக்காய் கறி கூறாவது அப்படின்ற மாதிரி வெறும் அப்படியே ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணிட்டு போகாம அதுக்கு உபயோகித்தல் அடிப்படையிலான அறிவுக்கு அதை நீங்க யூஸ் பண்ணணும். சரி, ஓகே, அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் எந்த மாதிரி? உண்மையிலேயே டிஎன்பிஎஸ்சியில் அப்படிதான் கேட்கறாங்களா? ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் ஃபேமிலியில எல்லாம் கேட்டப்போ டிஎன்பிஎஸ்சினா நிறைய மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னாங்களே அப்படின்னா மேபி ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். ஸோ ஐம் கிவிங் யூ ஒன் சாம்பிள் கொஸ்டின் ஹியர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபெம்டோ அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஒன் ஃபெம்டோன்னு கேட்டு நிறைய பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதுல ஒரு ஃபெம்டோ அல்லது ஒரு ஃபெர்மி அப்படிங்கிறது இட் இஸ் 10 power minus 15 மீட்டர். பி இஸ் த ஆன்சர். சரி, இதுல ஏதாச்சும் அப்ளிகேஷன் பேஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. there is one single tabular column that starts from 10 power 1 to 10 power minus 24. 11th ஸ்டாண்டர்ட் புக்ல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருக்கும். இது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போனா அந்த கொஸ்டின் எழுத முடியுமே தவிர அப்ளிகேஷன் பேஸ் எதுவுமே இல்லை. And by the way, this is your old UPSC, old TNPSC trend. This is somewhere in 2018 or 19 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி சார், இப்போ பிரசண்டா எந்த மாதிரியான ட்ரெண்ட்ல கொஸ்டின்ஸ் வருதுன்னா, take a look at this one. I'm putting on the screen questions from 2021, 2022, Group I and Group II. எந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபை பண்ணல, பட் ஜென்ரலா பாத்தீங்கனாலே புரியும். அப்போ இந்த கொஸ்டினை மைண்ட்ல வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூர்லி மெமரி பேஸ்ட் கொஸ்டின். இதுல அனாலிட்டிக்கலா எழுதுறதுக்கு எதுவுமே இல்ல, பயங்கரமா விழுந்து மனப்பாடம் பண்ணிட்டு போனா எழுதுற மாதிரியான ஒரு சயின்ஸ் கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் த ஓல்டு ட்ரெண்ட். இப்போ இது உதவுமான்னு கேட்டா இல்ல. நான் இப்போ மனப்பாடம் பண்ணிட்டு போனா கொஸ்டின் வருமா சார் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நோ, இதுல இருந்து கேட்க மாட்டாங்க. அப்போ இப்போ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, டேக் a look at this one. Group I prelims கேட்ட question. When a ball is projected upwards, இப்போ நீங்க ஒரு பந்தை கையில் எடுத்து மேல வீசுறீங்க அப்படின்னா எதெல்லாம் இதுல அதிகமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலை ஆற்றல். அடுத்தது மொமெண்டம், அதாவது உந்தம். அடுத்தது கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல். இது மூணுல எதெல்லாம் அதிகமாகும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்பவுமே ஒரு பொருள்ல இயக்கத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடியது கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மோஸ்ட்லி இதை சரியா படிக்காம போனவங்க என்ன டிக் பண்ணிருந்தாங்கன்னா 1 இருக்கணும் 3 இருக்கணும், இருக்கான்னு பார்த்துட்டு இல்ல ஓகே அப்போ கண்டிப்பா 3 ஆன்சர்ல இருக்கணும்னா 2 and 3 இந்த மாதிரி ஏதாச்சும் ரேண்டமா போட்டு டிக் பண்ணிட்டு வருவாங்க. பட் பிரின்சிபல் என்னன்னா, if I'm going to throw something up, ரெண்டு வகையான ஆற்றல் இதுல இருக்கும். ஃபர்ஸ்ட், இது நகருது இல்லையா, இது நகரக்கூடியதை நம்ம கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். வேற சேமித்து வைக்கப்படும் ஆற்றல் அதை நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டைலஸ் இருக்கு, இதை நான் கொண்டு போய் இந்த போர்டு மேல வைக்கிறேன் அப்படின்னா ஐம் பேசிக்லி ஸ்டோரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் திஸ். இதில் நான் நிலை ஆற்றலை சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுல எப்படி சார் ஆற்றல் சேமித்து வைத்திருக்க முடியும் அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு இது கீழே விழுந்ததுன்னா என்ன ஆகும்? இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி. அப்போ இந்த பொருள் நாளைக்கு இயக்க ஆற்றலாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜினா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பொசிஷன் ஆர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பொருள் ஒரு நிலையில் இருப்பதால் அதில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் நிலை ஆற்றல். இதுவே ஒரு பொருள் நகர்ந்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய ஆற்றல் இயக்க ஆற்றல். ஓகே, இங்க நிலை ஆற்றல் இருக்கு, இயக்க ஆற்றல் இருக்கு, நடுவில் மொமெண்டம்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, உந்தம். ஸோ மொமெண்டம் இஸ் பேசிக்கலி மாஸ் இன்டு வெலாசிட்டி, அதாவது நிறை இன்டு திசை வேகம். இது நீங்க கிளாஸ்ல வரும்போது வில் டெல் யூ இன் டீடைல். பட் எனிவே, இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, சப்போஸ் நான் ஒரு இடத்துல நிக்கிறேன், நின்றுட்டு இருக்கும்போது if I'm going to throw something in upward direction, ஏதோ ஒரு பொருளை மேல வீசுறேன் அப்படின்னா இதோட வெலாசிட்டி அதிகமாகுமா குறையுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க பூமி மேல நிக்கிறீங்க and then you're going to throw something in the upward direction, மேல் நோக்கி வீசும்போது இதோட திசை வேகம் என்ன ஆகும்? குறையும். கரெக்ட்டுங்களா? பிகாஸ் it will be having நெகட்டிவ் அக்சலரேஷன், அதாவது எதிர்முடுக்கம் இருக்கும். பிகாஸ் எர்த் இஸ் புல்லிங் இட். கீழே புவியானது 9.8 மீட்டர் per second square அப்படின்ற ரேட்ல இட் இஸ் கோயிங் டு புல் இட். அப்ப என்ன ஆகும்? மேல போக போக வெலாசிட்டி, அதாவது திசை வேகம் குறைகிறது. கரெக்ட்டுங்களா? அப்ப மேல போகும்போது வெலாசிட்டி குறையுதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புண்டா? கண்டிப்பா இல்லை. அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து மொமெண்டம். மொமெண்டம் அதிகமாகுமான்னு கேட்டா இல்ல, ஏன்னா வெலாசிட்டியே கம்மியாகுது. அப்ப எப்படி மொமெண்டம் அதிகமாகும்? மொமெண்டம் இஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுவும் அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்துடும்? 1 இருக்கணும், 2 இருக்கக்கூடாது, 3 இருக்கக்கூடாதுன்னா ஆன்சர் ஷுட் பி 2 ஒன்லி. ஓகே, ஃபார் கன்ஃபார்மிங் திஸ் பொதுவாக ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் இன்க்ரீஸ். கரெக்ட். ஏன்னா
நான் உயரத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போய் வைக்கும்போது அதுல நிலையாற்றல் சேமிக்கப்படுகிறது அண்ட் ஸ்டோரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இங்க இருந்து ஒரு பொருளை மேல வீசுறேன்னா கைனடிக் எனர்ஜி கம்மியாகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகுது. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் அப்வர்ட் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்குன்னா இந்த ரோலர் கோஸ்டர் மேல வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகும், கைனடிக் எனர்ஜி கம்மியாகும். மறுபடியும் கீழே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையும், கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். தமிழ் வழி பயிலும் மக்களுக்கு இப்படி மேல வரும்போது நிலையாற்றல் அதிகமாகும், இயக்காற்றல் குறையும். மறுபடியும் கீழே போகும்போது இயக்காற்றல் அதிகமாகும், நிலையாற்றல் குறையும். அப்போ இப்படி ஒரு கொஸ்டினை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா யூ கேன் ஆட்டோமேட்டிக்கலி ஆன்சர் ஒன் இஸ் த ஆன்சர். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். நவ் கமிங் டு த செகண்ட் கொஸ்டின். இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா they asked the instrument used to measure atmospheric ozone concentration, அதாவது வளிமண்டலத்தில் உள்ள ஓசோனின் அடர்த்தியை அளவிட உபயோகப்படுத்தப்படும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல சில பேசிக்ஸ் வந்துட்டு எலிமினேட் பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அனிமோமீட்டர். அனிமோன்ற ப்ரிஃபிக்ஸ் வந்தாலே இட் இஸ் ரிலேட்டட் டு விண்ட், அதாவது காற்றின் திசை வேகம். அப்போ அனிமோமீட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் விண்ட் வெலாசிட்டி, காற்றின் வேகத்தை அளவிடுவதற்காக பயன்படுத்தப்படுவது. அப்போ இது வராது. அடுத்தது ஹைக்ரோமீட்டர். இதெல்லாம் ரீசெண்டா நியூஸ்ல பார்த்ததுதான். அப்போ ஹைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு கணக்கிடக்கூடியது. பாரோமீட்டர். பாரோமீட்டர்னா இட் இஸ் ரிலேட்டட் டு பிரஷர், வளிமண்டல அழுத்தத்தை அளவிடக்கூடியது. அப்போ டாப்சன் மீட்டர் இஸ் த ஒன் தட்ஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் ஓசோன் கான்சென்ட்ரேஷன். ஓசோன் அப்படிங்கிறது O3, 3 ஆக்சிஜன் அணுக்களால் உருவான ஒரு மூலக்கூறு. சரி, இது எப்படி சார் ஓசோன் கான்சென்ட்ரேஷனை மெஷர் பண்ணும் அப்படின்னு கேட்டா இட்ஸ் நாட் யூசிங் எனி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் சம்திங். எப்பவுமே நம்மளோட எர்த், புவின்னு எடுத்துக்கலாம். புவிக்கு மேல ஓசோன் லேயர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 வகையான அல்ட்ராவயலட் ரேடியேஷன் நம்மளோட புவியை நோக்கி வரும். சரிங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அல்ட்ராவயலட் ஏ, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அல்ட்ராவயலட் பி, அதர் ஒன் இஸ் அல்ட்ராவயலட் சி. இதுல இருக்கிறதுலே எது மிகவும் ஆபத்தானதுன்னா அல்ட்ராவயலட் சி. ஏன்னா அதோட ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும். இது மேல பட்டதுன்னா ஸ்கின் கேன்சர் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஓசோன் படலம் இருக்கு இல்லையா, இந்த ஓசோன் படலம் யூவிசியை கம்ப்ளீட்டா அப்சார்ப் பண்ணிரும். இட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். அல்ட்ராவயலட் பி இருக்கு இல்லையா, இது உள்ள வரும்போது 95% அப்சார்ப், 95% உள்வாங்கப்படும். ஆனா 5% கீழே வரும். அல்ட்ராவயலட் ஏங்கிறது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா 95% கீழே ரீச் ஆகும். அப்போ இந்த இடத்துல டாப்சன் மீட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த அல்ட்ராவயலட் பி இருக்கு இல்லையா, புற ஊதா கதிர்கள்ல அல்ட்ராவயலட் பி, இதோட கான்சென்ட்ரேஷனை மெஷர் பண்ணும். அப்போ 5% தான் வருது, 95% பிளாக் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஓசோன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் 5% விட அதிகமா உள்ள ஓசோன் வருதுன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஓசோன் படலம் மென்மை அடைந்துள்ளது, தட் இஸ் ஓசோன் இஸ் டெப்ளீட்டிங் அர்த்தம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் த ஆன்சர் இஸ் டாப்சன் மீட்டர். டாப்சன் மீட்டர் தட்ஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓசோன். அதுவும் எது கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுமான்னு கேட்டா இல்ல, இட் இஸ் மெஷரிங் ஒன்லி த ரேடியேஷன். சரிங்களா, இன்னொரு சாம்பிள் கொஸ்டின். Take a look at this one. This is not exactly physics, but it's a current affairs question asked based on physics. Nanobots, அதாவது சிறிய வகையான ரோபோட்டுகள், அல்லது 10⁻⁹ meters நானோ. ஸோ ரொம்ப சிறிய வகையான ரோபோட்டுகள். அதை பத்தி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், robots that carry out a very specific function at a nanoscale level. நானோ அப்படின்னாலே 10⁻⁹ meter. அப்போ இந்த நானோ ரோபோட்டுகள் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோமீட்டர் அளவிலான ரோபோ ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பா இந்த ஆன்சர்ல வரணும். அப்ப இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒன் எவ்வளவு ஆப்ஷன்ல இருக்கு, எல்லா ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, இருக்கட்டும். செகண்ட் ஒன், தே கேன் பி இன்ஜெக்டட் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். இந்த இடத்துல யோசிக்க தோணலாம், பட் நியூஸ் பேப்பர் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி திஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு மார்க் பண்ணலாம். ஏன்னா நானோ ரோபோட்ஸ் அப்படிங்கிறது ரத்த நாளங்களை விட, அதாவது பிளட் வெசல்ஸை விட ரொம்ப சிறிய லெவலாக இருக்கக்கூடிய ரோபோட்டுகள். அப்போ ஒரு ட்ரக் டெலிவரி, அதாவது மருந்துகளை கொண்டு சேர்ப்பதற்கு, ஆர் ஃபார் கில்லிங் கேன்சர் செல்ஸ், அதாவது புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு, இது எல்லாத்துக்குமே நானோ ரோபோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிறிய இடத்துல கூட போய் அதால ட்ரக்கை டெலிவர் பண்ண முடியும், அல்லது ஒரு வகையான செல்களை கொல்ல முடியும். அப்போ இது கண்டிப்பா வரும். தேர்ட் ஒன், they can be used to measure toxic elements in the environment. இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நானோ ஸ்கேல் ஆக்ட் ஆகுறதுனால ரொம்ப சிறிய அளவில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை பத்தி கண்டறியவும் இதை பயன்படுத்தலாம். ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க, தேர் வெரி சீப் டு ப்ரொடியூஸ். அப்போ இவ்வளோ சொஃபஸ்டிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் ஆர் டெக்னாலஜி இவ்வளோ சீப்பா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா ரொம்ப சீப்பா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருந்தா நேரம் மக்களின் பயன்பாட்டுக்கே வந்திருக்கும். இன்னைக்கு நானோ மெடிசன் இஸ் இட் அஃபோர்டபிள் ஃபார் ஆல் த பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட், பிகாஸ் இட்ஸ் வெரி காஸ்ட்லி அண்ட் ஆல்சோ இட்ஸ் இன் பீட்டா ஸ்டேஜ் ஆர் இட்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். அப்போ இந்த இடத்துல ஃபோர்த் ஒன் எலிமினேட் பண்ணும். 1, 2, 3 இருக்கா ஆப்ஷன் சர்ச் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். சி இஸ் த ஆன்சர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா குரூப் 1ல கேட்டிருந்த கொஸ்டின். அப்போ இது எல்லாத்துக்கும் எங்கேயாச்சும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் நான் எழுதுறமான்னு கேட்டா இப்ப காமிச்ச எந்த கொஸ்டினுமே நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதுற மாதிரியான கேள்விகள் கிடையாது. சரிங்களா? ஓகே, இன்ஃபேக்ட் ஐ ஷோ யூ ஒன் மோர் கொஸ்டின் ஹியர்.
on rear wheel drive cars. அதாவது நம்மளோட கார்ஸ்ல யூஸ்வலா என்ஜின் ஃப்ரண்ட்ல தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல என்ஜின்ல பவர் ப்ரொடியூஸ் ஆகும், ஆற்றல் உருவாகும். அதை நம்ம ஒரு ஆக்சல் யூஸ் பண்ணி 4 வீலுக்குமே கனெக்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் அ வெரி ஜென்ரல் திங். அப்போ ஒரு கார் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா, drawing a very crude diagram for understanding only. இப்போ இது headlamp இருக்குன்னா, usually engine is placed here. இது front side, இது rear side னா, you are placing the engine in the front side. இதுதான் most of the Indian cars will have this. But certain high-end cars or certain sports cars have rear engines. அதாச்சும் front part empty ஆகும், rear sideல engine இருக்கும். அப்போ இந்த rear side engine இருக்கக்கூடிய கார்கள்ல இதை அப்படியே ரீஇமேஜின் பண்ணி பாருங்களேன். சப்போஸ் இது ஒரு கார், F ன்னு டினோட் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட், R ன்றது ரியர், F ன்றது முன்பகுதி, ரியர் அப்படிங்கிறது பின்பகுதி. இப்போ இந்த இடத்துல சப்போஸ் இஃப் என்ஜின் இஸ் பிளேஸ்ட் ஹியர், ஒரு கார்ல என்ஜின் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ காரோட வெயிட் எங்க இருக்கும்? பேக் சைடில் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, ஃபுல் அக்சலரேஷன்ல இந்த காரை லான்ச் பண்ணா என்ன ஆகும்? சம்திங் லைக் திஸ் வில் ஹேப்பன். கரெக்டா? ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய வீல் என்ன ஆகும்? இட் கோஸ் அப். எதனால? த பவர் டெலிவரி இஸ் ஆன் த பேக் சைடு. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆன் அ ரியர் வீல் டிரைவ் கார்ஸ், அதாவது என்ஜின் பின்புறம் அல்லது பின்புறம் ஆற்றல் உருவாகக்கூடிய கார்கள்ல முன்னாடி நம்ம என்ன வைப்போம்? லக்கேஜ் வைப்போம் ஜென்ரலா. அப்ப இது எதுக்காகன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமா எந்த சிச்சுவேஷன்ல இது யூஸ் ஆகும்னா, வித்தவுட் எனி டவுட் இட் இஸ் யூஸ்ட் இன் ஐசி ரோட்ஸ். ஏன்னா ஐஸ் இருக்கக்கூடிய ரோட்ல யூ ஒன்ட் ஹேவ் ட்ராக்ஷன், பிடித்தம் இருக்காது. அப்போ இந்த மாதிரி கார் லான்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இட் வில் ஸ்கிட். இன்ஃபேக்ட் அப்படியே சைட்ல போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஃப்ரண்ட்ல லக்கேஜ் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? இதை கீழே அமுக்கும். அப்போ ஃப்ரண்ட் ட்ரங்க்ல நீங்க லக்கேஜ் வைக்கும்போது பின்னாடி பவர் டெலிவரி ஆச்சுனாலும் the car will move stably. இது எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். பிளேன் ரோட்ஸ்லயும் சரி, அல்லது ஹில் ரோட்ஸ்லயும் சரி, அல்லது மட்டி ரோட்ஸ்லயும் சரி. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் இன்க்ரீசிங் த சேஃப்டி, ரொம்ப எங்க அவசியம் அப்படின்னா ஐசி ரோட்ஸ்ல தான். ஸோ தட் இட் ஒன்ட் ஸ்லிப். ஏன்னா மட்டி ரோடு அப்படின்னா எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கும்னு சொல்லலாம், ஹில் ரோட்ஸ்னா பின்னாடி வரும்னு சொல்லலாம். பட் இஃப் இட்ஸ் ஐசி ரோட், இட் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்கிட்டிங் ஆஃப். அப்போ இது கரெக்டான ஆன்சர் இஸ் ஐசி ரோட். பனிக்கட்டி நிரம்பிய சாலைகள்ல பின்னாடி என்ஜின் இருக்கக்கூடிய கார்கள்ல முன்னாடி நம்ம லக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய லோடு வைக்கலாம் அப்படின்னு. ஓகே, coming to the next one, some of the sample questions that are given by TNPSC. இப்போ group 2ல pattern மாத்தினாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி pattern மாத்தினப்போ they gave a sample question. So I wanted to show at least 2 sample questions so you will understand what TNPSC is expecting you to learn. நீங்க எந்த மாதிரியான பாடங்களை படிக்க வேண்டும் அல்லது நீங்க எந்த வகையில படிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு take a look at this question. Some sea turtles returned to their birth beach many decades after they were born to lay eggs. அதாவது கடலாமைகள் பிறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அது எங்க பிறந்ததோ அதே இடத்துக்கு வந்து முட்டையிடும். அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, they can perceive variation in magnetic parameters and so that they return to the homeland. அதாவது புவியிலோ அல்லது வேற எங்கேயோ ஏற்படக்கூடிய காந்த புலத்தை அது உணர்ந்து அதை வச்சு அது மறுபடியும் அதே இடத்துக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு நார்மல் பர்சன் இதை பார்த்தா அது எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஆமைகளுக்கு தெரியும் அப்படின்றது யோசிக்க தோணும். பட் இஃப் யூஆர் ஆஸ்பிரண்ட் ஹூ இஸ் கோயிங் டு லேர்ன் சயின்ஸ், 9th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் புக்கில் தெர் இஸ் அ லெசன் கால் மேக்னடிசம். இந்த மேக்னடிசம் லெசன் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு ஜென்ரல் ஆஸ்பிரண்ட் சர்க்கிளில் சொல்லுவாங்க. அதாவது சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஐ டுக் த ஸ்கிரீன்ஷாட் ஃப்ரம் சமச்சீர் கல்வி புக் 9th ஸ்டாண்டர்ட். எக்ஸாக்டாக என்ன கொடுத்துருக்காங்க, யூ கேன் கோ த்ரூ இட் ஒன்ஸ். Okay, they can perceive variation in magnetic parameters. அப்போ இது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல சயின்ஸ்ல கொடுத்துருக்காங்க. குரூப் 2 சாம்பிள் கொஸ்டின்ல TNPSC அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்போம். அப்போ என்ன வரும்? assertion is correct, reasoning is correct, assertion is the correct explanation of reason is the correct explanation of R. Answer is B. அதாவது A மற்றும் R இரண்டும் சரி, மேலும் R என்பது A விற்கான சரியான விளக்கமாகும். So both A and R are correct. R is the correct explanation of A. That is, reason is the correct explanation of assertion. Answer for this is B. Coming to one more example. So இப்போ take a look at this one. Single nail pricks our body. அதாவது ஒரு ஆணி கண்டிப்பா உடலை குத்தும், வலி ஏற்படுத்தும். How is it possible for people to lie down on a bed of nails and still remain unhurt? அதாவது ஒரு ஆணி படுக்கை மேல படுக்கும் போதோ அல்லது ஆணி செருப்பின் மீது நடக்கும் பொழுதோ ஏன் அவங்களுக்கு எதுவுமே ஆகுறது இல்லை அப்படின்றத இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரி, இதுல ஏதாச்சும் மனப்பாடம் பண்ணி எழுதுற மாதிரி இருக்குன்னா இதுலயும் மனப்பாடம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஜெனரல் ஃபார்முலா ஃபார் பிரஷர் it is force by ஏரியான்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லணும்னா அழுத்தம் என்பது விசை டிவைடட் பை
பரப்பளவு. திஸ் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா ஃபார் பிரஷர். இதுல இருந்து நம்ம ரெண்டு இன்டர்பிரேட் பண்ணலாம். என்ன இன்டர்பிரேட் பண்ணான்னா நியூமரேட்டர்ல, அதாவது மேல இருக்கக்கூடியது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நேர் தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டினாமினேட்டர்ல இருக்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர் தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். அழுத்தம் என்பது விசைக்கு நேர் தகவில் இருக்கும். செகண்ட் ஒன், பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அதாவது அழுத்தம் என்பது தொடுபரப்பிற்கு எதிர் தகவில் இருக்கும் அப்படின்னு இதுல இருந்து ரெண்டு டிரைவ் பண்றோம். நியூமரேட்டர்ல இருக்கிறது மேல, டினாமினேட்டர்ல இருக்கிறது கீழே. அப்போ ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா பிரஷர் அதிகமாகும். சின்ஸ் தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இரண்டும் நேர் தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கனால ஃபோர்ஸ் அதிகமானா பிரஷர் அதிகமாகும். வேற இந்த இடத்துல பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏரியா அதிகமாகுதுன்னா பிரஷர் கம்மியாகும். புரியுதுங்களா? சப்போஸ் ஏரியா கம்மியாகுதுன்னா பிரஷர் அதிகமாகும். ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், தொடுபரப்பு அதிகமாகுதுன்னா அழுத்தம் குறையும். தொடுபரப்பு குறையுது அப்படின்னா அழுத்தம் அதிகமாகும். இப்போ இதை வச்சு எப்படி சார் எழுதுறதுன்னா, டே டு டே எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. I'll give you like 20 seconds time. Think well and tell me. ஏரியா மாறணும், அது மூலமா பிரஷரை மாற்றி அமைக்க முடியும். அப்போ ஏரியா, தொடுபரப்பை குறைக்கிறீர்கள் என்றால் அழுத்தத்தை அதிகமாக்குகிறீர்கள், அல்லது தொடுபரப்பை அதிகமாக்குகிறீர்கள் என்றால் அழுத்தத்தை குறைக்கிறீர்கள். இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல 2-3 எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. குவிக்லி திங்க். டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அல்லது டெய்லி ரோட்ல பார்க்கக்கூடிய ஏதாவது பொருட்கள், இது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா you'll get an idea. All right. So this is a best example. ஒரு பேக் எடுத்துக்கலாம். பேகை நீங்க ஒரு சைடு ஸ்ட்ராப்ல மாட்டினீங்கன்னா என்ன ஆகும்? ஏரியா அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஒரு சைடு ஸ்ட்ராப்ல மாட்டும் போது ஏரியா, பரப்பளவு குறைவா இருக்கும், அப்போ அழுத்தம் அதிகமா இருக்கும். அதுவே இந்த மாதிரி ரெண்டு சைடு மாட்டினீங்கன்னா ஏரியா அதிகமாகுதா கம்மியாகுதா? அதிகமாகுது. அப்போ ஏரியா அதாவது தொடுபரப்பு அதிகமாகுது, பிரஷர் என்ன ஆகுது? கம்மியாகுது. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கோம்? பிரஷர் அண்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், அதாவது அழுத்தமும் தொடுபரப்பும் எதிர் தகவில் இருக்கும். கரெக்டா இருக்கா? ஏரியா அதிகமாகுது, பிரஷர் கம்மியாகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோட்ல பார்க்கக்கூடிய டே டு டே எக்ஸாம்பிள், நார்மலா ஒரு லாரி எடுத்துக்கலாம். எவ்வளவு டயர் இருக்கும்? 4 wheels but 6 tires, 6 டயர் இருக்கும். இப்போ இதில் அதிகமாக லக்கேஜ் எடுத்துகிட்டே, அதிகமாக லக்கேஜ் ஆட் பண்ணிட்டே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? we add more tires. கரெக்டா? அப்போ ஃபுல் ஹெவி லோட் இருக்க லாரியில் you have more tires. இப்போ டயரோட கவுண்ட்டை அதிகப்படுத்துறீங்க. டயரோட கவுண்ட் அதிகப்படுத்தினா ஏரியா என்ன ஆகும்? யோசிங்க, அதிகமாகும். எதுக்காக? ஏரியா அதிகமாகும் போது அப்போ ப்ரெஷர் என்ன ஆகும்? அழுத்தம் குறையும். அப்போ டயரோட கவுண்ட் அதிகமாகும் போது ரோடு மேல படக்கூடிய பரப்பு அதிகமாகுது. பரப்பு அதிகமாகும் போது அழுத்தம் கம்மியாகுது. ஸோ தட் த டயர்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். அதே மாதிரி அனதர் எக்ஸாம்பிள், கையில் ஒரு கார்டன் ஹோஸ் கிடைச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வில் ட்ரை டு க்ளோஸ் இட். க்ளோஸ் பண்ணி எவ்வளோ தூரம் போகுதுன்னு செக் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்போ நார்மல் ஹோஸ்ல நீங்கள் கையை வச்சு அடைக்கும் போது ஏரியாவை என்ன பண்றீங்க? ஏரியாவை, அதாவது தொடுபரப்பை குறைக்கிறீங்க. ப்ரெஷர் என்ன ஆகுது? அதிகமாகுது. கரெக்டுங்களா? இப்போ இவ்வளோ எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் பேக்கோட ஸ்ட்ராப் எக்ஸாம்பிள், அதே மாதிரி லாரியில் இருக்கக்கூடிய டயர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள், கார்டன் ஹோஸ் ஒரு எக்ஸாம்பிள். இது அப்படியே ஆணிகள் கட்டன் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு ஆணி, அப்போ ஏரியா எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு ஆணி படுக்கை மேலே படுத்திருக்காரா? அப்போ ஏரியா ஆஃப் கான்டாக்ட் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகமானா ப்ரெஷர் என்ன ஆகும்? கம்மியாகும். அப்போ இதுல மொத்தமா ஏதாச்சும் ஒரு இடத்துல மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்லை. Now take a look at this question. Single nail pricks your body, but people lay down on the bed and remain unhurt. ஏன் அப்படின்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இஸ் மோர், அதாவது ஏனெனில் தொடுபரப்பு அதிகம். இவ்வளவுதான் மொத்தமா டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி நீங்க படிக்க வேண்டிய ஸ்டாண்டர்டும் இதுதான். சரிங்களா? வேற காமன் எரர்ஸ் தட் பீப்புள் டூ வைல் டூயிங் சயின்ஸ் அப்படின்னா ஐ வில் லிஸ்ட் அவுட் couple of examples. எதை நீங்க அவாய்ட் பண்ணும் அப்படின்னு, you have to very carefully understand one thing. ஒரு பாலிட்டி புக்கோ அல்லது ஹிஸ்டரி புக்கோ எடுக்கிறீங்கன்னா it is designed for people till 12th standard. பட் சயின்ஸ் புக் எடுக்கும்போது it is also designed keeping neat exam in mind. ஏன்னா நீட் எக்ஸாம்ல மொத்தம் 4 பேப்பர் வருது இல்லைங்களா? 4 சப்ஜெக்ட் வருது, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. அப்போ நீங்க 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக் அல்லது 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக் எடுக்கும்போது இது ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் மைண்ட்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்களா, இல்ல தமிழ்நாடுல இருந்து ரெப்ரஸன்டேஷன் வரணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும், நீட் ஆஸ்பிரண்ட் மைண்ட்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னா நோ டவுட் இட்ஸ் டிசைன் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இட்ஸ் டிசைன் சோ தட் தே வில் பாஸ் நீட் எக்ஸாம் ஆல்சோ. அதை நம்ம யூஸ் பண்ணி we are gaining some knowledge. அப்போ
எல்லா சப்ஜெக்ட் படிக்கிறத விட சயின்ஸ்ல எதை நீங்க உனக்கு கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணணும்னா 6th இருந்து 8th ஆல்மோஸ்ட் ஃபுல்லாத்தையும் படிக்கணும். நோ டவுட் when you take a subject book especially science 6th இருந்து 8th நோ டவுட் கம்ப்ளீட்டா படிக்கலாம். சரிங்களா? 9th and 10th standard this is the most important part. ஏன் the most important part அப்படின்னு சொல்லுவாங்கன்னா most of the competitive examination across the country எல்லாத்துக்குமே for example ஒரு SSCO UPSCO எடுக்கிறீங்கன்னா 9th and 10th standard NCERT is considered to be Bible of Science and Technology அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க TNPSC படிக்கும்போது சயின்ஸ் படிக்கும்போது 6th இருந்து 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெசன் சின்ன சின்னதாக இருக்கும். term 1 term 2 term 3 பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் 2 லெசன் இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். 9th and 10th வரும்போது ஒரு டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கு, விட்டுறலாமா அப்படின்னு. பட் அண்டர்ஸ்டாண்ட் most of your questions will be reflected from 9th standard and 10th standard. அப்போ 6th to 8th கண்டிப்பா படிக்கணும். 9th and 10th at any cost you should not skip it at all. Now coming to 11th and 12th standard. இந்த 11th and 12th standard bookல நிறைய நீட்க்கு ரெலவெண்டான போர்ஷன்ஸ் இருக்கும். நிறைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம், ஃபுல் டெரிவேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நான் படிக்கணுமா சார் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ யூ ஷுட் நோ டு ட்ரிம் த போர்ஷன்ஸ். அதாவது எது டிஎன்பிஎஸ்சிக்கு ரெலவெண்ட், எது அப்ளிகேஷன் பேஸ்டாக இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு, எது தேவையில்லாமல் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ரொம்ப லென்த்தியாலாம் இருக்கோ அது எங்கேயுமே டிஎன்பிஎஸ்சி கேட்குற ஸ்கோப் இல்லைன்னா அதை மினிமைஸ் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. மினிமைஸ் லேர்னிங் இட், ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா சயின்ஸ் இஸ் அ வெரி ஈஸி சப்ஜெக்ட். And also the turnout, எவ்வளோ questions வரலாம் அப்படின்னு பார்த்தா, if you look at the trend starting from 2009 to 2022, slowly over time சயின்ஸோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு உயர்ந்துள்ளது. 3 question 4 question வந்துட்டு இந்த பீரியட்லாம் கூட இருக்குது. பட் இப்போ ஓவராலாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சேர்த்து பார்க்கும்போது லாஸ்ட் குரூப் 1 பார்த்தீங்கன்னா அப் டு 12 to 13 questions ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உள்ள ஆட் பண்ணீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாக வருது, அட்லீஸ்ட் 15 questions வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், ஃபர்ஸ்ட் stick to சமச்சீர் கல்வி புக். ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்துட்டு சமச்சீர் கல்வி. Second thing that I would like to tell you personally is have a horizontal approach. என்ன சார் horizontal approach? பக்கவாட்டில் படித்தல்னா என்ன சார் அப்படின்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6, 7, 8, 9, 10 இது வரைக்கும் எடுத்துக்கலாமே. இந்த 6 சயின்ஸ் புக்கு பொதுவாக சயின்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணுவோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் எடுத்து ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் அப்படியே படிச்சுட்டு வரலான்னு படிப்போம். தட் இஸ் மோஸ்ட் inefficient way to learn science. Understand? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க நியூக்ளியர் பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா what you have to do is 6th எங்க நியூக்ளியர் பிசிக்ஸ் ரெலவெண்டான டாபிக் இருக்கோ அதை படிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் வெர்டிகலா 6th கவர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் யூ ஷுட் கம் டு 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட்ல வந்து நியூக்ளியர் பிசிக்ஸ்க்கு ரெலவெண்டா என்ன இருக்கோ அதை படிக்கணும். அதுக்கடுத்து 8th, அதுக்கடுத்து 9th, அதுக்கடுத்து 10th. அப்போ ஒரு டாபிக் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் என்னென்ன டாபிக் இருக்கோ அதே ரெலவெண்டா அதை முடிச்சுட்டு தென் அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு தென் யூ ஷுட் கோ டு 11th and 12th. 11th and 12th புக் பிசிக்ஸ் அல்லது எந்த சயின்ஸ் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். பட் நீட் ரெலவெண்டான போர்ஷன் ஸ்ட்ரிம் பண்ணிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் சைஸ்ட் புக். ஸோ அண்டர்ஸ்டாண்ட், சமச்சீர் கல்வி புக் படிங்க. ஹேவ் அ ஹரிசான்டல் அப்ரோச். This is the best way to approach science, almost all the science subject, including physics. Clear? So I wish you all the best. Thank you very much.